ஹஸ்பண்ட் காலையில எழுந்தோனே காஃபினா போட்டு தராங்க. அந்த காஃபியை குடிச்சு பார்த்தா அவரு சுத்தமா சர்க்கரையே இல்லையேன்னு கீழே வச்சிடறாரு. இவருக்கு சுகர் இருக்கிறனால இவருக்கு சுத்தமா காஃபியில சர்க்கரையே போடாம கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லா பலகாரத்தையும் இவருக்கு தெரியாம டோர்ல லாக் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அவங்க ஒய்ஃப் வெளியில போறப்ப நீங்க ஆர்டர்னா பண்ணி சாப்பிடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, எனக்கு தெரிஞ்சிரும், நீங்க வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த காஃபியில சக்கரை இல்லையேன்னு வீட்டுல இருக்கிற கிச்சன்ல போய் சர்க்கரையை தேடுறாங்க. எந்த டப்பாலையுமே சக்கரை இல்ல. இவர் டிவி பாக்குறப்ப கூட டிவில ஸ்வீட் விளம்பரம் தான் வருது. இவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு அம்மா வந்து உங்களுக்கு டீ எது வேணும்னா நான் போட்டு தரேன், என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. நீனாச்சு சக்கரை போட்டு தருவியான்னு கேட்கும் போது இல்ல அம்மா கிளம்புறப்பவே உங்களுக்கு சுகர் இருக்கு, அதனால டீல சக்கரை போடாம தான் கொடுக்க சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னு சொல்றாங்க. இவர் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எனக்கு சுகர் இருக்குன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டியான்னு திட்டுறாரு. ஆமா சொல்லிட்டேன், வீட்டுல ஏதாச்சும் ஸ்வீட் இருக்கானா தேடினா பாக்காதீங்க, எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தான் நான் போயிருக்கேன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவனுக்கு காஃபி போட்டு தரணும், சக்கரை டப்பா எங்கன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுங்க, நான் அவங்க கிட்ட கேக்குறேன்னு சொல்றப்ப இல்ல பரவாயில்ல நீ ஏன்ட்டே சொல்லுன்னு சொல்றாரு. இவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க பையனுக்கு பர்த்டேனால பாயாசம்னா எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தரா. அந்த நேரம் பார்த்த அந்த அம்மா இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு, நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு ஸ்வீட் சாப்பிடணுமோல இருக்கேன்னு இவரும் ரொம்ப வெறுப்புலயே உட்கார்ந்து இருக்காரு. இவங்க தோட்டத்திலே வேலை பார்க்கிற ஒருத்தவங்க மாம்பழம் கிடைச்சதேன்னு இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து இவர் கையில தராங்க. அந்த மாம்பழத்தை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம், சொர்க்கத்துக்கே போன மாதிரி சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துக்கு ரொம்ப நாளா வேலை செய்யற ஒருத்தவங்க அங்க வந்து உங்களுக்கு தெரியாம இந்த பொண்ணு மாம்பழம் கொடுத்துட்டா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லி அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஒய்ஃப் கிருஷ்ணர் சிலைய வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. இவரும் அந்த கிருஷ்ணர் சிலையை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற அந்த கிருஷ்ணர் சிலை கிட்ட போறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கீ இருக்கும், அந்த கீயை எடுத்து அங்க உள்ள ஒரு டோரை ஓபன் பண்ணுங்க. அது உள்ள பார்த்தா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பரும் இருக்கு. அந்த பேப்பரை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறாரு. அவங்க ஒய்ஃப் மறுபடியும் மெசேஜ் பண்ணி அந்த பேப்பரை எடுத்து படிக்க சொல்றாங்க. அந்த பேப்பர்ல ஹாப்பி வெட்டிங் டேன்னு போட்டு இன்னைக்கு தான் நம்ம கல்யாண நாள், அதனாலதான் உங்களுக்கு நான் ஸ்வீட் வாங்கி வச்சேன், ஆனா ஒரே ஒரு லட்டு மட்டும் தான் நீங்க சாப்பிடணும், மத்ததை நீங்க மூடி வச்சிடணும்னு சொல்றாங்க. இவரும் அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி ஒரே ஒரு லட்டை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுறாரு. அதுல பாதி லட்டை போட்டோ புடிச்சு வாட்ஸ்அப்ல வேற அனுப்புறாரு.